முட்டாள் கழுதையும் வியாபாரியும். விக்ரம் என்ற வியாபாரி பல விதமான பொருட்களை வாங்கியும் விற்றும் வந்தான். பொருட்களை சுமந்து செல்வதற்கு ஒரு கழுதையை வளர்த்து வந்தார். நகரத்திற்கு வியாபாரத்திற்காக செல்லும் வழியில் ஒரு ஆறு உள்ளது. தினமும் சந்தைக்கு செல்லும் போது அந்த ஆற்றை கடந்துதான் செல்ல வேண்டும். அந்த ஆற்றில்தான் கழுதையையும் குளிக்க வைப்பார். கோடை பருவத்தில் உப்பு அதிகமாக கிடைத்தது. ஆகவே விக்ரம் ஒரு மூட்டை நிறைய உப்பை வாங்கி கழுதையின் முதுகில் ஏற்றி, கழுதையே வா, விரைவாக செல், வீட்டுக்கு போக வேண்டும் என கூறினான். செல்லும் போது கழுதை கல் இடறி ஆற்று நீரில் விழுந்தது. முதுகில் இருந்த மூட்டையும் ஆற்று தண்ணீரில் மூழ்கியது. என்ன நடந்தது தெரியுமா? சாக்கு மூட்டையில் இருந்த உப்பு ஆற்று நீரில் கரைந்தது. கழுதை மேலே எழுந்த போது முதுகிலுள்ள மூட்டையின் சுமை கணிசமாக குறைந்துள்ளதை கழுதை உணர்ந்தது. மறுநாளும் விக்ரம் வியாபாரத்திற்காக உப்பு மூட்டையை வாங்கி கழுதை மேல் ஏற்றி சென்றான். வழக்கம் போல் ஆற்று நீரை கடக்கும் போது இன்றும் நான் நேற்றை போல ஆற்று நீரில் விழுந்தால் தனது முதுகில் உள்ள பாரம் குறையுமல்லவா என கழுதை நினைத்தது. ஆற்றிலும் விழுவது போல் நடித்து மூழ்கி எழுந்தது. பாரம் குறைந்ததால் உற்சாகத்துடன் சென்றது. தினந்தோறும் ஆற்றை கடக்கும் போது இதே போல் நடித்ததை அறிந்த விக்ரம் இந்த கழுதைக்கு நல்ல பாடம் புகட்ட வேண்டுமென நினைத்தான். மற்றொரு நாள் கழுதையின் முதுகில் பருத்தி துணிகள் மூட்டையை ஏற்றி கிராமத்திற்கு திரும்பினான். ஆற்றை நெருங்கிய போது கழுதை நினைத்தது, என்ன ஒரு இரக்கம்! வியாபாரி என்று குறைவான பாரத்தையே என் முதுகில் ஏற்றி உள்ளார். மேலும் இதை ஆற்று நீரில் மூழ்கி நனைத்தால் பாரம் குறையும் என நினைத்து ஆற்று தண்ணீரில் மூழ்கியது. திரும்ப எழுந்த போது ஆச்சரியம்! பாரம் கூடியதால் எழுந்து நிற்க கூட இயலவில்லை. முதுகில் உள்ள சுமை குறைவதற்கு மாறாக அதிகரித்துள்ளதை உணர்ந்தது. தனது பொய்யான நடிப்பை நினைத்து கழுதை வருந்தியது. இந்த நிகழ்ச்சிக்கு பிறகு தன் தவற்றை உணர்ந்த கழுதை சுமையை ஏற்றிச் செல்வதற்கு வருந்தவில்லை. நீதி: உண்மையான உழைப்பே உயர்வு தரும்.